இந்த மாதிரி நீங்க சொல்றதாலேயோ இல்ல வெண்ணிலா என் மேல கேர் எடுத்துக்கிறதாலேயோ நான் லவ்லாம் பண்ணிட மாட்டேன். ஒருவேளை அப்படி ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்க அதை மறந்துடுங்கம்மா. இன்னும் 3 மாசத்துக்கு நிறைய நாள் இருக்கு வருண். வெண்ணிலா எப்படியும் உன் மனசை ஜெயிச்சிருவா. அது நடக்குதா இல்லையான்னு மட்டும் நீ பாரு. இன்னைக்கு எப்படி அவ மேல உனக்கு நன்றி உணர்ச்சி வந்துச்சோ, கூடிய சீக்கிரமே உனக்கு அவ மேல அன்பும் பாசமும் வரும். அது ஒரு நாள் நடக்கதான் போகுது. அதை யாராலையும் தடுக்க முடியாது. உன்னாலையும் அதை தடுக்க முடியாது. நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். டைம் வரும்போது உனக்கே புரியும். அத்தைக்கு வெறும் பர்த்டே விஷ் மட்டும் தானா? கேக்கெல்லாம் எதுவும் இல்லையா? அது எப்படி இல்லாம இருக்கும்? இன்னைக்கு ஈவினிங் கேக் கட்டிங் பார்ட்டின்னு அப்படியே அசத்துறோம். இந்த வயசுல எனக்கு எதுக்குப்பா இதெல்லாம்? வயசானா என்ன? பர்த்டே பார்ட்டி கொண்டாடக்கூடாதுன்னு ரூல்ஸ் ஏதாவது இருக்கா என்ன? கண்டிப்பா கொண்டாடுறோம். அண்ணி, பசங்க ஏதோ ஆசைப்படுறாங்க, பண்ணட்டும், விடுங்க. ஆமா, எல்லாரும் இங்க இருக்கோம். அப்பா எங்க ஆளை காணோம்? ஆமா, மாமா தானே எல்லா வருஷமும் உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுவாரு. எங்க அவரு? இன்னைக்கும் சொன்னாரா? இல்ல அண்ணாமலை, இன்னும் சொல்லல. என்ன பெரியம்மா சொல்றீங்க? உங்க பர்த்டேக்கு விஷ் கூட பண்ணலையா? அப்படி என்ன பண்ணிட்டு இருக்காரு? இருங்க, நான் இப்பவே கூட்டிட்டு வரேன். நீ இரு. யாரும் போய் எதுவும் சொல்ல வேண்டாம். அவரா வந்து தோணும் போது சொல்லட்டும். மறந்திருக்க போறார் அத்தை. ஞாபகப்படுத்துறதுல ஒன்றும் தப்பில்லையே. வான்மதி, உனக்கு அப்பாவை பத்தி தெரியல. அம்மாவோட பர்த்டேவை தான் அப்பா இத்தனை வருஷத்துல ஒரு நாள் மறந்ததில்ல. என்னங்க, இந்தாங்க. சரி, நான் கடை கிளம்புறேன். வரட்டானம்ல? என்னங்க கடைசி வரைக்கும் ஹாப்பி பர்த்டே சொல்லவே இல்ல? ஒரு நிமிஷம் இரு வான்மதி. அம்மா, ஃபீல் பண்ணாதம்மா. அப்பா உங்ககிட்ட ஏதோ பண்றாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா மறந்திருக்க மாட்டார். அம்மா, இன்னும் சின்ன குழந்தை மாதிரி விஷ் பண்ணலன்னு அழுதுட்டு இருக்கு. போடி, இதுல வயசு என்ன வேண்டி இருக்கு? என் புருஷன் என்கிட்ட ஆசையா ஒரு வாழ்த்து சொல்லணும், பிடிச்சத வாங்கி கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்க மாட்டேனா? அக்கா, மாமா நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல ஏதாவது பண்ணணும்னு நினைச்சு வச்சிருப்பாரு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவரே சாயங்காலம் வந்து நடந்ததுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு கிஃப்ட் கொடுப்பாரு. அழாதீங்கக்கா. அழாதீங்க பெரியம்மா. அழாதீங்க பெரியம்மா. துமன் சார், பார்ட்டி கடிச்சிட்டாங்க. 3 சிலையுமே அவங்களுக்கு ஓகே தான். நீங்க சொல்ற ரேட்டுக்கே அவங்க எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சிலை அவங்க கைக்கு ரீச் ஆனதும் அட்வான்ஸ் போக பேலன்ஸ் அமௌண்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். நைட்டே அனுப்பிடலாம். உங்க சைடு எல்லாமே ஓகே தானே? பேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சொன்ன டைமுக்கு டெலிவரி ஆயிடும். எந்த வண்டியில் சார் அனுப்ப போறீங்க? எப்படி அவங்கள டெலிவரி எடுக்க சொல்றது? இந்த பிரச்சனைலாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தானே நான் வந்து அண்ணாமலை அத்தை கிட்ட அவ்வளோ பிரச்சனை பண்ணி கடையை என் கண்ட்ரோலில் எடுத்திருக்கேன். இனி எல்லா சிலையும் நம்ம டெக்டைல்ஸ் வண்டியிலே உங்களுக்கு டெலிவரி வந்துடும். துணி பண்டலோடவே அதையும் பண்டல் பண்ணி அனுப்பிடுவேன். அதில் ஒரு மார்க் இருக்கும். நீங்கள் டார்ச் அடிச்சு பார்த்தா அந்த மார்க் தெரியும். அந்த பார்சல் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. மற்றது எப்பவும் போல டெக்டைல்ஸுக்கு போயிடும். யாருக்கும் எந்த டவுட்டும் வராது. நம்ம பிஸ்னஸ் என்னைக்கும் நிற்காது. ஸோ அவங்களாம் தைரியமாக இருக்க சொல்லுங்க. நீங்கள் சொல்றது ஓகே தான் சார், நான் சொல்லிடுறேன். சார், சிலையை ஏற்றி விட்டுட்டு எனக்கு கால் பண்ணுங்க. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிடும். கடைக்கு தான் போயிட்டு இருந்தேன். திடீர்னு கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. என்ன பண்றது தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன். நம்மள எங்க பிரேக் டவுன் ஆகி நிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. நான் லக்ஸ் கிட்ட சொல்லி காரை ரெடி பண்ண ஆள் அனுப்ப சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் பாத்துக்கிறேன்.
அப்புறம் அண்ணாமலை நீ எதுக்கு கால் பண்ண? சொல்றேன்னு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க வர வர நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லையோன்னு அக்கா ஃபீல் பண்றாங்க. நான் என்ன பண்ணேன்? லக்ஷ்மி வந்ததுல இருந்து உங்க நடவடிக்கை எல்லாம் மாறுதோன்னு தோணுது. நீங்க விஷ் பண்ணுவீங்கன்னு அக்கா ரொம்ப எதிர்பார்த்தாங்க. நீங்க எதையுமே ஞாபகம் வச்சுக்காம ஆபீஸ் கிளம்பி போனீங்கன்னா என்னன்னு நினைக்கிறது? இன்னைக்கு தான் லீலாவோட பிறந்த நாள்ல, எப்படி மறந்தேன்? இத்தனை வருஷத்துல நீங்க ஒரு பிறந்த நாளையும் மிஸ் பண்ணதே இல்ல. ஆனா இன்னைக்கு ஞாபகத்திலே இல்லங்கறீங்க. அதனாலதான் அக்காவுக்கு சந்தேகம் வருது. இப்ப புரியுதா மாமா நான் ஏன் இப்படி பேசுறேன்னு? புரியுதா நம்மள? ஆனா ஒரு விஷயம், இதுக்கும் லட்சுமிக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. நான் வேற ஏதோ நினைப்புல இருந்துட்டேன். சொன்னதுக்கு தேங்க்ஸ் அண்ணாமலை, நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாத. சரிங்க மாமா. ஓகே, அம்மாவோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண போறோம். அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஆனா அவங்கள சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி ஒரு நல்ல கிஃப்ட்டை நம்மலாம் சேர்ந்து கொடுக்கணும். அது அவங்களுக்கு மெமரபிளா இருக்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்தா சொல்லுங்க. யாருது பெஸ்டா இருக்கோ அதையே வாங்கி கொடுத்துருவோம். அம்மாவுக்கு கோவில் போறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அம்மா அப்பாவுக்கு டூர் போக அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாமா? ஆல் ஓவர் இந்தியா டெம்பிள் டூர் பேக்கேஜ் போட்டு கொடுத்துடலாம். வேற ஏதாவது? அப்ப இது ஓகே இல்லையா? இல்லக்கா, எல்லாரோட ஐடியாவையும் கேட்டுருப்போம். அதுக்கப்புறமா கடைசியா எது நல்லா இருக்குன்னு டிசைட் பண்ணிப்போம். என்ன சர்ப்ரைஸ் கொடுக்கறதுனே தெரியல, ரொம்ப குழப்பமா இருக்கு. யோசி வெண்ணிலா, உடனே எப்படி ஐடியா வரும்? நல்லா யோசி. உன் மேல எல்லாரும் பெரிய நம்பிக்கை வச்சிருக்கோம். நீ ஒழுங்கா படிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த லவ் கிவெல்லாம் வேண்டாம். ஏன்னா லவ்வால இந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்குன்னு உனக்கே தெரியும்ல. ஜாக்கிரதையாரு. அண்ணே, நான் ஒரு ஐடியாக்காக தானே சொன்னேன். சரி இதை விடுங்க ப்ளீஸ், கொஞ்சம் விஷயத்துக்கு வாங்கண்ணே. ஆளுக்கு அட்வைஸ் பண்றதை விட்டுட்டு இந்த ஐடியா வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்க. அண்ணா, எனக்கு கூட இந்த ஐடியா ஓகேன்னு தான் தோணுது. ஐடியா நல்லா தான் இருக்கு. ஆனா யார் இந்த மாதிரி நடிச்சு காமிப்பா? வேற மாதிரி பண்ணலாம். எப்படி? இந்த பொம்மலாட்டம் மாதிரி பண்ணலாம். ஸ்கிரீனுக்கு முன்னாடி பொம்மைய வச்சுட்டு. இந்த பொம்மலாட்டம் வெண்ணிலா ரொம்ப நல்லா பண்ணுவா. அப்போ அப்பா மாதிரி வருணே பண்ணட்டும். சரி, ஆளுக்கு ஒரு வேலையை பார்ப்போம். இப்போல இருந்தே செய்ய ஆரம்பிச்சாதான் சீக்கிரம் வேலையை முடிக்க முடியும். என்ன வேலை? ஒரு ஆளு ஸ்கிரிப்ட் எழுதுப்போம். அம்மா எப்படி பேசுவாங்க, அப்பா எப்படி பேசுவாங்கன்னு ஒருத்தர் ரெடி பண்ணுங்க. என்ன ஓகே தானே நான் சொல்றது? ஸ்கிரீனை ஒருத்தர் ரெடி பண்ணுங்க, பொம்மையை ஒருத்தர் ரெடி பண்ணுங்க. ஸ்கிரிப்ட் நான் எழுதிடுறேன். நான் என்ன பண்ணட்டும்? எதுவும் வேணாம்க்கா, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். வான்மதி, நீங்களும் நானும் சேர்ந்து பொம்மையை ரெடி பண்ணலாம். சரிங்க.